இப்ப கேக்குதா? Okay. So thank you so much. I am so happy that I could be here representing PS1 and PS2 to be part of this team of amazing artists, of amazing technicians. Very, very glad that I could be an actor today and be part of Manisha's dream project. And whatever you would wish to ask poses, I'm waiting for the questions. Thank you so much for being here, and thank you so much for all the support that you have provided our film till date. Thank you. Thank you so much பொங்குழலி. அடுத்தபடியாக ஷோபிதா ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறோம். எங்கள் வானதி. Good afternoon everyone. I'm just very, very happy to be here. This is a special occasion. It's my first film in Tamil, and to have such a wonderful debut with such a distinct cast, such terrific craftsmen, it's really a pleasure. This is what you asked, right? To speak about the film? Yes. Yeah. Okay. I just want to share that I'm really happy to be here, and I cherish every single moment in my journey with PS and with all of you. I'm just looking forward to what is to come. Thank you. Thank you so much, ma. And எங்களது பொன்னியின் செல்வன் ஹாப்பியா எங்கே இருந்தாலுமே அப்படியே ஒரு வைப்லேயே இருக்கீங்க ஐயா. அது உங்ககிட்ட பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஜெயம் ரவி சார் டு ப்ளீஸ் அட்ரெஸ் ஆர் கேதரிங். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணவங்க கிட்ட, பொன்னியின் செல்வன் வந்து எந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சோமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியாவும் அதே அளவு ஒரு பொறுப்போடு கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தான் தனியாக ஒரு தேங்க்ஸ் மீட் வச்சுருந்தோம். ஸோ எப்போ உங்களை பார்த்தாலும் அந்த கிராட்டிடியூடு இருக்குது. ரொம்ப அழகாக அதை ரிவ்யூ பண்ணி எவாலுவேட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தீங்க. அந்த ஒரு நன்றி கடன் எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி PS2க்கும் நீங்கள் மக்கள்கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரே தடவைப்பட்ட கஷ்டம்னாலும் பார்ட்டாக வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. பட் அந்த கஷ்டம் வந்து அது 10 படத்துக்கான கஷ்டம். நாங்கள் எல்லாருமே இது பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் நான் அதான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு கரெக்டான ஒரு ரிவ்யூ மார்க் கொடுக்குறீங்க. அது நல்லா டீச்சர் மாதிரி எப்போவுமே எனக்கு தோணும் உங்களை பார்த்தாலே. அம்மா அப்பா மாதிரி ஆடியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஏதாவது சின்னதாக ஏதாவது பண்ணக்கூடா ஓகேப்பா போப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் ஒரு டீச்சர் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கரெக்டாக கண்காணித்து அவனுக்கு எவ்வளோ மார்க் போடணுமோ போட்டு நீ இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள். ஸோ வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல. அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக இது பெரிய ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் வந்திருக்கிற நேஷ்னல் மீடியாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தபடியாக ஒரு பீரியட் ஃபிலிமில் அவ்வளோ அழகாக ஸ்வாகாக மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பிளிட்ஸ் லாஃப்டர் நிறைய இடங்களில் கொண்டு வந்து கார்த்தி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்மளுடைய ஊடக நண்பர்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை தடவை சந்திச்சாலும் மறுபடியும் இந்த படத்துக்காக நன்றி சொல்ல வேண்டியது கடமையாக இருக்குது. ஏன்னா இந்த படத்துக்கு மட்டும் ஒரு மாதத்துக்கு மேலே இந்த படம் அலைவாக பேசப்பட்டுட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஒவ்வொரு வாரமும் அதை பற்றின ஆர்டிகல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதோட ஹிஸ்ட்ரி பற்றின விஷயம் எடுத்து போட்டுகிட்டே இருப்பீங்க. அப்போ அது படத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. படத்தை பற்றின ஒரு உரையாடலை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான். அண்டு எப்படி நான் கெரியர் ஆரம்பித்ததுலேருந்து நீ நல்லா நடிக்கிறேங்கிறதே வந்து டைரக்டர் சொல்லியிருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லும்போது தான் அது பெரிய விஷயமாகும். ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே தலைவர் சொல்கிற மாதிரி, ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி, நீங்கள் ஒரு தடவை சொன்னால் அது 1,00,000 பேர் சொன்ன மாதிரி கணக்கு வந்துடும். அப்படிங்கும்போது எவ்ரி திங் நீங்கள் ஒவ்வொன்றா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும்போது இன்னும் பெட்டரான கதையை தேர்ந்தெடுத்திருக்கலாம், இன்னும் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லும்போது இது எல்லாமே ஆஸ் ஹெல்ப் டு இம்ப்ரூவ். ஸோ அதுக்கு மறுபடியும் வந்து நீங்கள் கூடயே உங்கள் ஜேர்னி எங்கள் கூட இருக்கிறதுக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த படம் எந்த வகையில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னா, ஒரு 2-3 தலைமுறை சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்கு. மணி சார் மாதிரி ஒரு 35 இயர்ஸ் டைரக்டராக இருக்கிற ஒரு பெரிய லெஜெண்ட் அது இருக்காரு. ரஹ்மான் சார் மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் மியூசிஷியன் அதுக்குள்ளே இருக்காரு. ரவிவர்மன் சார், தோட்டாதர்னி சார் அப்படின்னு நம்மளுடைய பெஸ்ட் எல்லாருமே டெக்னீஷியன்ஸாக ஸ்ட்ராங்காக பின்னாடி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்டர்ஸாகவும் அதே மாதிரி ஒரு 3 ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ், எத்தனையோ ஹீரோஸ், எத்தனையோ ஹீரோயின்ஸ்னு
எல்லாருமே சேர்ந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப அதிசயமாக அமைகிற ஒரு விஷயம். ஆனால் அந்த படத்தை இவ்வளோ ரசித்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறோன்னா கூட we are all looking forward. அடுத்த நாள் காலையில் யாரும் வருவாங்க, இப்படி காலேஜ் போனோன்னா பசங்க வந்துடுவாங்க பேசுவோங்கிற மாதிரி. இட்ஸ் சச் அ நைஸ் ஃபீலிங் டு ஸ்டே டுகெதர், பி ஹாப்பி அண்ட் செலிப்ரேட் ஆர் கல்ச்சரில். அகெயின் வந்து இந்த பொன்னியின் செல்வன்கிறது தமிழ் சமூகம், உலகம் பூரா இருக்கிற தமிழ் சமூகம் கொண்டாடி இருக்கு இந்த படத்தை. அதை எல்லா தலைமுறையும் கொண்டாடி இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நன்றி. கல்கி அவர்களுக்கு முக்கியமாக பெரிய நன்றி. நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்ததுக்கு அவருக்கு பெரிய நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பற்றி நிறையா பேசிகிட்டே போகலாம், நான் நிறையா பேசிட்டோம். அதனால் இப்போதைக்கு நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கும் நீங்கள் தொடர்ந்து எங்கள் கூட சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கும் உங்கள் அன்புக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் நேஷனல் மீடியா, தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். We have become more famous after this film and people recognize us with our character names, and that is a very, very humbling experience. So thank you for all that love. Thank you so much கார்த்தி அவர்களே. அண்ட் த்ரிஷாமா, மணிரத்னம் சாருடைய குந்தவையாக உங்களுடைய பயணம் ஆரம்பிச்சிருக்கலாம். கல்கி அவர்களுடைய குந்தவையாக, தமிழகத்தின் குந்தவையாக, உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களின் குந்தவையாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு முதல்ல பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இப்பொழுது உங்களுடைய அன்பான வார்த்தைகள். Thank you Archana. Good evening. Thank you so much. இன்னைக்கு காலையிலே மணி சார் சொன்னார், first thing you guys need to do is thank the press for the support, for the amazing reviews, for uplifting us and the film. ஸோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. நம்ம FDFS போனதுக்கு அப்புறம் we all had such a good buzz, great energy, and we knew சரி ஒரு feel good factor இருந்தது படத்தில். But Karthi சொன்ன மாதிரி, to sustain it, to keep it going, word of mouth, to have reached all over India and parts of the world, you guys are the reason. So thank you so much for that. And again, Archana சொன்ன மாதிரி, குந்தவை இது வரைக்கும் of course most people have read Kalki sir's novels, ஆனால் எப்படி எந்த கேரக்டர் எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ டுடே ஐ எம் ஸோ ஆனர்ட் அண்ட் ப்ரவுட். ஒரு குந்தவைன்னு சொன்னால் பல வருஷமாக அந்த படம் பண்ண வேண்டியதாக இருந்தது இன் தமிழ் சினிமா. அண்ட் இன்னைக்கு இஃப் யூ சே குந்தவை, there's a face to it, and that face is me, thanks to Mani sir. So நான் இது ஐ திங்க் பல வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டேன். ஐ எம் ஆனர்ட் டு பி Mani sir's குந்தவை, and I will carry that for a very, very long time to come. So thank you all so much. Thank you த்ரிஷாமா. காதலித்தால் இப்படி காதலிக்க வேண்டும், வீரம் என்றால் இப்படி இருக்க வேண்டும், கோபம் என்றால் இப்படி வர வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு இமோஷனுக்கும் அவ்வளவு ஆனஸ்டாக ஜஸ்டிஸ் பண்ணவர் நம்மளுடைய ஆதித்ய கரிகாலன். விக்ரம் சார், ஃபர்ஸ்ட் ஹியர்ஸ் விஷிங் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. பொதுவாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்ம கை தட்டுறது கிடையாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த தருணத்தில் எல்லாரும் சந்தோஷமாக கை தட்டி என்றென்றும் சௌக்கியமாக 16 செல்வங்களும் பெற்று நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் உங்களுடைய ரசிகர்களின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். விஷிங் யூ அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே our dearest விக்ரம் சார். தேங்க்யூ அர்ச்சனா. ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். இன்ட்ரோடக்ஷன். கை தட்டுறதுக்கு நன்றி. சில ப்ரெஸ் பீப்புள் வந்து இப்போ ரூமில் மீட் பண்ணி ஒரு கேக்கும் கட் பண்ணி ஹாப்பி பர்த்டேவும் பாடினாங்க. அதுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி டெய்லிஸ்லேருந்து வந்து பண்ணுது. ரவி சொன்னார், இந்த மாதிரி காலேஜில் இருக்கிற மாதிரி ஒரு பிரின்சிபல் டீச்சர்ஸ் நமக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு தடவையும் எதிர்பார்க்குறோம். அதில் ஒரே ஒரு மாற்றம் தான், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கிறோம், நீங்கள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கீங்க. இத்தனை வருஷமாக பார்க்குற போது உங்கள் எல்லாரையும் பார்த்து பழகி இத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதில் இப்போ நிறைய புது முகங்கள் தெரியுறீங்க. ஆனால் எல்லாருக்குமே அதே ஒரு உற்சாகம், அந்த ஒரு சப்போர்ட் எப்போவுமே நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி என்னோடய பர்த்டேக்கு நிறைய விஷஸ், நிறைய ட்வீட்ஸ், அதெல்லாம் நான் பர்சனலாக எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்ல முடியல. இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். ஜஸ்ட் லைக் த்ரிஷா செட், பொன்னியின் செல்வன் இன்னைக்கு எல்லா உலகம் முழுவதும் பேசப்படுதுன்னா அது ஒரு முக்கிய பங்கு உங்களுக்கு இருக்குது. இது எங்களோட படம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய படமாகவும் ஆக்குனீங்க. அதுக்கு மிக்க நன்றி. இந்த தருணத்தில் நான் மீண்டும் என்னோட சக நடிகர்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு எப்போவுமே ஒரு ஹீரோயின் ஒரு படத்தில் அவ்வளோதான், அவங்க நமக்குள்ளே நம்ம பழகி அந்த ஷூட்டிங் முடியறதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். தென் அது அப்படி தான் இருக்கும். பட் வேறு மற்ற ஹீரோஸ் யாரையும் நம்ம மீட் பண்ண போகிறதில்ல. பட் இதில் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஷூட்டிங் ரொம்ப கடினமாக இருந்துச்சு, ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே, ரவியும் கார்த்தியும் வந்து ஐ திங்க் யூ ஹேட் அ லாட் ஆஃப் குட் ஃபன் டியூரிங் ஷூட்டிங். ஆனால் எங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு வந்து பரிச்சயம் வந்து நம்ம அந்த ப்ரொமோஷன் டூர் பண்ணுற போது தான் நிஜமாகவே ஒரு நல்ல ஒரு லைக் இட்ஸ் மோர் லைக் ஃப்ரெண்ட்ஸ், மோர் தென் தட் இட்ஸ் லைக் பிரதர்ஸ்.
ரொம்ப ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் த்ரிஷா, ஸ்ருதிதா அண்ட் ஐஸ்வர்யா லக்ஷ்மி சிஸ்டர்ஸ்னு சொல்ல முடியாது, பட் உஷாராக இருக்கணும். ஸோ த்ரிஷா மட்டும் இந்த கதையில் சிஸ்டர். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அனுபவம். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து கொண்டு போய் மக்களோட சேர்க்கிற போது, ஒவ்வொரு நகரத்துக்கு போகிற போது அங்கே கிடைக்கிற ஒரு வைப்பு, ஒவ்வொரு இடமும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அண்ட் எப்போவுமே ஒரு படம் பண்ணுற போது ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கட்டும், ஒரு கமர்ஷியல் சினிமா எந்த படமாக இருக்கட்டும், நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பெருமை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் எங்கள் எல்லாருக்குமே வந்து ஐ டோன்ட் திங்க் இது வந்து ஒரு ஓகே இது வந்து இந்த படம் கமர்ஷியலாக ஆகணும், இந்த படம் வந்து எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறத விட இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. இன்ஃபேக்ட் கார்த்தி நேற்று கோயம்புத்தூரில் கூட சொன்னார், அவங்க அப்பா கிட்ட கூட அவங்க அம்மா வந்து அவ்வளோ புகழ்ந்து பேசினது கிடையாது, இவர்கிட்டையும் சொன்னதே கிடையாது. அத்தனை நல்ல படங்கள் செஞ்சுருக்காரு, இந்த படம் பார்த்து சொன்னார் நல்லா பண்ணியிருக்கப்பான்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் எல்லார் வீட்லேயும் வந்து நல்லா பண்ணியிருக்க. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, இன்ஃபேக்ட் என்னோட வீட்டில் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸு தமிழ் தெரியாதவங்க கூட ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க தமிழ் படம்லாம் பார்க்குறாங்கன்னு. இது வந்து பொன்னியின் செல்வனில் மட்டும்தான் நடந்துச்சு. அதுக்கு வந்து மணி சாருக்கு, அமரர் கல்கி அவர்களுக்கு நன்றி சொல்லணும், சுபாஷ்கரன் சாருக்கு நன்றி சொல்லணும், அங்கே எல்லாரும் சார்பாக நான் சொல்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். தேங்க்யூ. இவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லணும்னு நான் நினைக்கல, பட் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் பத்தாது. அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் பீங் சச் ராக் ஸ்டார்ஸ் அண்ட் ரியலி லவ் ஒர்க்கிங் வித் யூ ஆல். அண்ட் தேங்க்யூ அர்ச்சனா. PS2 பற்றினா நான் நினச்சேன் கார்த்தி பேசின பிறகு நாங்கள் யாருமே எதுவுமே பேச வேண்டாம், ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவர் பேசி முடிச்சிருவார். அண்ட் கரெக்டாக நீங்கள் பேசிட்டீங்கப்பா, PS2 மட்டும் ப்ளஸ் பேசல எனக்காக. என்ன சொல்லலாம், இந்தாங்க மைக். PS2ல் நீங்கள் எல்லாருமே எல்லாம் நிறைய பேர் புக் படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. த்ரிஷாக்கும் குந்தவைக்கும் வந்தியத்தேவனுக்கும் உள்ள அவங்களோட காதல் என்னாச்சு, அவர் அரசரானாரா இல்லையா, நான் வந்து ஆதித்ய கரிகாலன் வந்து என்னாச்சு, அவர் வந்து காதல் தோல்வி அடைஞ்சாரா நிறைவேறினாரா இல்லை மேலே போயிட்டாரா தெரியல, பட் எப்படி என்ன ஆச்சு ஒன்றும் தெரியாது. பட் எனக்கே கொஞ்சம் சில சீன்ஸ் எனக்கு தெரியாது, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அதை பற்றி. இப்படி தானே உணர்வு, அதுக்கு நீங்களே சொல்லியிருக்கலாம். ஏங்க சூப்பராக இருக்குங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சி, ஐம் ஷுர் செகண்ட் பார்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நான் இது மேலே நான் எதாவது பேசி நீங்கள் வந்து படம் பார்க்க வேணாம்னு நினச்சிட்டு போகிறீங்க, ஸோ அதனால் நான் பேசுறது நிறுத்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ. Alright, the house is now open for questions. ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். அப்படியே மைக்கில் மட்டும் கேட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். நன்றி சார். முதல் பாகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட காட்சிகளுக்கு அடுத்தடுத்து ஒரு கேரக்டர் உங்களுக்கு ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் இருக்கா? இப்போ முதல் பாகத்தில் வந்து எல்லா கேரக்டரும் வந்து இன்ட்ரோ ஆகிருக்கும், ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு ஒரு கேரக்டர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க ட்ராமாவை போகுமா எப்படி? இந்த புத்தகம் படிக்காதவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோல் விட்டாச்சு, இப்போ செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்குது. ஸோ இதுலேருந்தே வந்து கதை டென்ஷனாக தான் போயிட்டுருக்கும். நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? இப்போ விக்ரம் சார் அழகாக சொன்னார்ல, ஒரு ஆதித்த கரிகாலன் மாதிரி ஒரு பெரிய ஒரு எரிமலை வந்து வெடிக்க காத்துக்கிட்டு இருக்கு, நந்தினி வந்து நினச்சதை அடைஞ்சே ஆகணும்னு போயிட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதே ட்ரெய்லரில் காமிச்சிட்டாங்க. ஸோ ட்ரெய்லரில் இந்த படத்தோட எல்லா ஹை பாயிண்ட்ஸும் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ட்ரெய்லர் பார்த்தா நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ, என்ன எதிர்பார்க்கணுமோ அது எல்லாமே ஐ திங்க் ட்ரெய்லரில் பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. அண்டு ஒரே தடவை தான் வந்தியத்தேவன் கொண்டு போய் பார்த்தா, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஸோ திரும்ப கண்டிப்பாக மீட் பண்ணுவான், அது இருக்குது. அண்டு அது இல்லாமல் வந்து இந்த கதையில் இருக்கிற திருப்பு முனைகள் நிறையா இருக்குது. நமக்கு இன்னும் வந்து அந்த ஊமை ராணி யாருன்னு தெரியாது, அவங்கள பற்றின விஷயம் தெரிஞ்சுக்க, நந்தினி யாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ நிறைய கேள்விகளுக்கான பதில் இந்த படம் ஃபுல்லாக இருக்கும். அண்டு படம் பயங்கர பேசிய த்ரில்லிங்காக. இவங்க 2 பேர் வந்து ரவி யாரோட இருப்பாங்க அந்த ஒரு குழப்பம் வேறு இல்லை. ரவி இல்லை, ஸோ நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். ஆனால் அது விறுவிறுப்பாகவே இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். 2ஆம் பாகம் மாதிரி. அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் முதல் பாகம் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இல்லை. ஐ திங்க் ஆல் தி கேரக்டர். சார் வணக்கம். பொதுவாக இது வந்து முழுக்க வரலாற்று படம் கிடையாது, ஆனால் வரலாற்றோடு ஒட்டிய படம் தான் இது. இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆழமான ஒரு வரலாற்று ஒப்பிட்டு ஒரு படம் பண்ணுறப்ப
அந்த சமூகம் எப்படி எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே தாராளமாக வரும். ஒரு பயமும் அச்சமும் கூட தாராளமாக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இது வந்து எல்லா தரப்பு மக்களும் வந்து இதை கொண்டாடினாங்க. இந்த கொண்டாட்டத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நிச்சயமாக எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக கொண்டாடிருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே குடும்பத்தோடு போய் இந்த படத்தை பார்க்குறது, 3 தலைமுறையாக கூட்டிகிட்டு போய் படத்தை பார்க்குறது, குழந்தைகளுக்கு தெரியணுங்கிறதுக்காக கதையை சொல்லி கூட்டிகிட்டு போனவங்களாம் இருக்காங்க. அன்றைக்கி வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க, வெளிநாட்டில் படம் ஆரம்பிக்க போது அதுக்கு வெளியில் ஒருத்தர் நின்று அங்கே இருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்கும் கதையை சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்ட்ரியில் எங்கேருந்து கதை ஆரம்பிக்குதுன்னு அத்தனை பேருக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த முயற்சி எல்லாரும் எடுத்தாங்க. இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கணும். எழுதப்பட்ட கதை, எல்லாரும் படித்த கதை, அதனால் அது வந்து மாற்றத்துக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த கதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இது அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உற்சாகம்ல, ஒரு திருவிழா இருந்தால் எப்படி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம், இல்லை ஒரு 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 கோயில் பண்டிகை என்ன எப்படி கொண்டாடுவோம், அந்த மாதிரி இந்த படம் ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறிச்சு, ஒரு கலாச்சாரத்தின் கொண்டாட்டமாக மாறிச்சுங்கிறது நாங்கள் நினச்சதை விட பெரிய ஒரு அன்பு தான் இந்த படத்துக்கு. ஜியான் சார், ஹாப்பி பர்த்டே. ஹாய். PS1 எந்த அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடினாங்களோ PS2 அந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும்? PS1 PS2 ஏற்கனவே சொல்லிட்டேன். தேவராஜ் கரெக்டாக ஃபுல்லாக சொல்லிட்டார். சேஃப் சைடு உட்கார வச்சுருக்கேன், சொல்லுங்கள். இல்லை, கார்த்தி சொன்ன மாதிரி ட்ரெய்லர்லேயே நீங்கள் ஆக்சுவலி அந்த கிட்டத்தட்ட அந்த கதை அதில் இருக்குது. PS1 வந்து எல்லா கேரக்டர்ஸும் அவர் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு விஷயம்தான். எனக்கே வந்து ஒரு ஃபஸ்ட் பார்ட் வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் எனக்கு ஒரு 2 பார்ட்டாக வரும்போது ஃபஸ்ட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரி தானே வருது, எப்படி ரீச் ஆகுன்ற ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அதே வந்து நல்லா போய் ரீச் ஆச்சு. இப்போ செகண்ட் ஹாஃபில் தான் எல்லாமே எல்லா சூழல்களும் என்ன நடக்க போகுது, எப்படி அன்ட்ராவல் ஆக போகுதுன்ற ஒரு இது இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் நாங்கள் 2 பார்ட்டுன்னு சொல்லும் போது எங்கள் டப்பிங் பண்ணும்போது ஒரு குரூப் வந்து உட்காந்து சொன்னாங்க, 2 பார்ட்டாக பண்ணிட்டாங்களே, செகண்ட் பார்ட்டில் தானே எல்லா விஷயமும் இருக்குது, ஃபஸ்ட் பார்ட்டில் 10 தெரியலன்ற ஒரு சந்தேகம் இருக்குன்ற பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போயே நினச்சேன், ஐயோ செகண்ட் பார்ட் இன்னும். ஸோ கண்டிப்பாக செகண்ட் பார்ட் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும், எந்த ஒரு சந்தேகமாக. கார்த்தி சார், மணி சார் விஷயம்லாம் அதிகமாக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செட்டு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர் பேசி தான் ஆகணும். இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் காஸ்ட் இருக்காங்க, செட் எப்படி இருக்கும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, சீனியர்ஸ் வருவாங்க, ஒவ்வொரு வாட்டி சொல்லுவாங்க, நாங்களாம் இருந்தப்போ மணி சார் நிம்மதியாக இருந்தாடுறா, நீங்கள் இருக்கப்போ தான் டென்ஷனாக இருக்காங்கம்பாங்க. அதாவது நாங்கள் சரியாக வேலை செய்யலைங்கிறத எங்கள் சீனியர்ஸ் சொல்லிக்கிட்டே வருவாங்க, நாங்கள் எங்கள் ஜூனியர்ஸுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படி தான் தலைமுறையாக போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த படத்துல தான் முழுமையாக மணி சார் வந்து என்ஜாய் பண்ணுறதை பார்த்தோம். அவர் உற்சாகமாக இருந்தார். அவ்வளோ டஃப்பான சீன் இருக்கும், ஒரு நாளைக்கு 4 சீன் எடுத்துகிட்டு இருப்போம். ஆனால் ஈவினிங் வரைக்கும் அவர் அதே ஜாலியோடையே இருந்தார். அவ்வளோ சந்தோஷமாக இந்த படத்தை எடுத்தாருன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாள் பேசும்போதும் அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். த்ரிஷா சொன்னாங்க, இப்போ எனக்கும் ரவிக்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ஸ் பெருசாக வரல, த்ரிஷாக்கெல்லாம் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் அள்ளி வழங்கியிருக்காருன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப அதிசயம். அந்த படத்தில் எப்படி அந்த வால் நட்சத்திரம் வருதோ அந்த அளவுக்கு ஒரு அதிசயம். மணி சார் வந்து உண்மையாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படம் பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அந்த படம் ஃபுல்லாகவே. அதில் மேக்ஸிமம் நான் கூட இருந்ததுனால நான் கேரண்டியாக சொல்ல முடியும். சார் ஐயா மைக்கில் கேட்டுடலாம், இவர் கேட்டு முடிச்ச உடனே நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் கேட்டிருக்கேன். ஓகே. ஹாய் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். PS1 எக்ஸ்ட்ராடினரியாக வந்துருந்துச்சு. இப்போ அடுத்து ப்ரொமோஷனுக்காக உட்காந்துருக்கீங்க. எக்ஸ்பெஷலி இதுக்கு அடுத்து வாட் நெக்ஸ்ட், ஹிஸ்டாரிக்கலாக ஒரு மூவி பண்ணுறோம். சியான் சார், ஹாப்பி பர்த்டே. சாரி கொஸ்டின் நடுவில். தேங்க்ஸ் சார். ஓகே. ஸோ இதை தொடர்ந்து ராஜராஜ சோழனுக்கு அடுத்தடுத்து என்ன ஆச்சு, அண்ட் அதை கடந்து பொன்னியின் செல்வன் புத்தகங்கள்லாம் நீங்களாம் படித்து கரைச்சி குடிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அடுத்து உடையார், அப்புறம் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டுருக்கு. அது உண்மையாக அந்த மாதிரி ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா? உண்மையாக சொன்னால் படத்தோட டைட்டில் எங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியுது. அப்படி ஏதாவது பிளான் இருந்தால் முதல்ல எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிப்போம். ஏன்னா மற்ற படத்தை ஒத்துக்காமல் வெயிட் பண்ணுவோம். அட்லீஸ்ட் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நியூஸ் வருது எங்களுக்கு முன்னாடி. கார்த்தி சார் இங்கே சார் சொல்லுங்கள் சார். இதுக்கு அதாவது பொன்னியின் செல்வன் 1க்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்தது. அந்த படங்களுக்கு ஒரு ஆர்க் இருந்தது. என்ன மாதிரி இருந்ததுன்னா, படம் ட்ராவல் ஆகும், இன்டர்வலில் ஒரு பெரிய பிளாஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய பிளாஸ்ட் இருக்கும். அந்த பிளாஸ்ட் வந்து இன்டர்வலை விட பயங்கரமாக இருக்கும். இப்படியான ஒரு ஃபார்மட் இருந்தது. பட் பொன்னியின் செல்வனில் நிறைய மக்கள் அதை எதிர்பார்த்து தான் வந்தாங்க. முதல் காட்சி முடிஞ்ச உடனே நான் மக்கள்கிட்ட எடுக்கும் பொழுது மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாமே இருக்குது, பட் நாங்கள் முந்தைய படங்களில் பார்த்து அந்த கொண்டாட்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வச்சாங்க. ஆனால் அது அடுத்தடுத்த 2-3 நாட்களில் சரியாகி மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிடிச்சதுக்கு என்ன காரணம்? ஒன்று,
ரெண்டாவது PS2ல அந்த கொண்டாட்டம் இருக்குமா? இல்லை, ஃபஸ்ட்டு உள்ளே வர்றவங்க ஐ திங்க் நிறைய பேர் என்னுடைய தங்கச்சி பையன் உட்பட நான் பாகுபலி மாதிரி இருக்கும்னு நினச்சி வந்தேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த படத்தை ரொம்ப விரும்பினாங்க. அந்த ஓவர் ஹீரோயிசம், ஓவர் ஆக்ஷன் எதிர்பார்த்து வந்தாங்க. அவங்க ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனவங்களுக்கு அப்போ ரொம்ப சுமாராக இருக்கும் போல இருக்குன்னு நினச்சிட்டு போனாங்களோ என்னமோ தெரியல. அவங்க நினச்சது வந்து கம்ப்ளீட்டாக வேறையாக இருந்திருக்கு. எனக்கு கிடைச்ச ரியாக்ஷன் வச்சு நான் சொல்கிறேன், அவங்க எல்லாருமே ரொம்ப திருப்தி அடைஞ்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆடியன்ஸ் உள்ள வர இன்னும் ஸ்ட்ராங்காக அது போயிட்டே தான் இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் சாதாரண ஒரு படத்தை கூட ஒப்பிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த மாதிரி படங்கள் எப்போது ஒரு தடவை தான் வரும். இது 60 வருஷமாக எடுக்கணும்னு நினச்ச ஒரு காவியம். இந்த காவியம்னு எல்லாத்தையும் சேர்த்துக்க முடியாதுல்ல. இது ஒரு காவியம்ங்கும் போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. அது வேற மாதிரி தான் இருக்கும். ரொட்டீனான படமாக இருந்து இன்டர்வல் பிளாக் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு சொன்னால் இது மறுபடியும் இன்னொரு ஃபிலிம் தான். இது அப்படி இன்னொரு ஃபிலிம் கிடையாது. இது காலமாக மனசில் இருக்க வேண்டிய ஒரு படம், அந்த எண்ணத்தில் எடுக்கப்பட்ட படம். ஸோ அந்த குவாலிட்டியில் அந்த தன்மையில் இருக்கும்னு தான் நான் சொல்ல முடியும். அது ஒரு டபுளாக இருக்கும்னு சொல்லலாம். விக்ரம் சார், கரிகால சோழனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. குந்தவி கிட்ட கொஸ்டின் கேட்டோம் ஃபஸ்ட்டு. இல்லை, இந்த படத்தில் வந்து மிக முக்கியமானது குந்தவியோடைய கேரக்டர். அவங்க வந்து இந்த படத்தில் பயங்கர அரசியல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த மைண்டு ஃபுல்லாகவே ஏறி இருக்கும் உங்களுக்கு, என்னென்ன மாதிரியான அரசியல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வருங்காலத்தில் நீங்கள் வந்து அரசியலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே மைண்டில் இருக்குமே. இல்லைங்க, சத்தியமாக இல்லை. ஒன்ஸ் கேமரா ஃப்ரண்ட்ல போனாலே அந்த ரியாலிட்டி ஒரு மாதிரி விட்டுட்டு தான் போக முடியும். ஸோ அப்படிலாம் மணி சார் விடவும் மாட்டார். திஸ் இஸ் ஜஸ்ட் ஹிஸ் பர்செப்ஷன், அவ்வளோதான். அவருக்கு தம்ப்நெயில் கிடச்சிருச்சு. அவ்வளோ தாட் ப்ராசஸ்லாம் இல்லவே இல்லை எனக்கு. நீங்கள் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி குந்தவை கதாபாத்திரம் இந்த அளவுக்கு வரவேற்பு பெறணும்னு எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் போட்டு அந்த அளவுக்கு கொண்டாடினாங்க. ஆனஸ்ட்லி நோ, இல்லை. அந்த கேரக்டர் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் எல்லாருக்கும், பிகாஸ் நான் என்ன பண்ணேன்னு தெரியும். அண்ட் ப்ளஸ் அந்த லுக் வைஸ் கூட ஒரு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் பண்ணாமல் ஒரு லுக். பட் அதான் நான் இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி கூட காலையில் சொல்லிட்டு இருந்தேன் ஒருத்தர்கிட்ட, தட் ஒரு கேரக்டர் வைரல் கொண்டு போகிறது படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். அது ரொம்ப கஷ்டம். வைல் டூயிங் இட் தெரியாது வாட் ரியலி ஒர்க்ஸ். அண்ட் ஐ திங்க் திஸ் ஒர்க் வெல். ஸோ கதாபாத்திரத்துக்கும் படம் எடுக்கலாம். உங்களுடைய கதாபாத்திரத்துக்கு தனியாக ஒரு படம் எடுத்தால் அதில் நீங்கள் நடிப்பீங்களா? அந்த மாதிரி ஏதாவது டாக் போயிருக்கா? கண்டிப்பாக நடிப்பேங்க. நிறைய இருக்குது, இன்னும் சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் பார்ட் 3ல நீங்கள் தான் ஹீரோன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. பார்ட் 3யா? பார்ட் 3பா எனக்கு யாருமே சொல்லவே இல்லையே. ஷூரா? இல்லை, அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அவர் மணிசர்கிட்டேருந்து எப்படியாவது இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். பட் இப்போ நம்ம கரிகாலனோட ஃப்ளாஷ்பேக் அதில் வந்து வந்தியத்தேவனும் நானும் இருப்போம். நீ வந்து சின்ன பையன், அப்போ தான் ஒன்றும் பிறக்கல. நான் சின்ன பையன் ஆகிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கருப்படிச்சா சின்ன பையன், பிரச்சனையே இல்லை. பட் கண்டிப்பாக பண்ணலாங்க. அருண்மொழிவர்மன் மட்டும் இல்லை, சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கே ஒரு படம் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஒரு கல்கி அவர்கள் அவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. அண்டு நம்ம படிக்கும்போது புக்கை கீழேயே வைக்க முடியாதுன்னா அது ஒரு கேரக்டருடைய இதுக்கு ஸ்பெஷாலிட்டி கிடையாது. அது வந்து அந்த மொத்த சாராம்சமும் அந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கு. ஏதோ இந்த ஒரு சோழ மண்டலமே அங்கே அடங்கியிருக்கு. ஸோ ஐ திங்க் அதுதான் சுவாரஸ்யத்தை உருவாக்குச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்மால் கேரக்டர்ஸ் பிக் டுகெதர், அது வந்து ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு அருமையான ஒரு கலவை. கண்டிப்பாக எனக்கு சான்ஸ் இருந்தால் நடிப்பேன். விக்ரம் அண்ணா ஏதோ ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு, ஆவலாக இருக்குது. எப்பயாவது நல்ல நியூஸ் சீக்கிரமாக சொல்லுங்கள். சார் வணக்கம். அதாவது தமிழர்கள் இந்த படத்தை கொண்டாடல என்ன தான் ஆச்சரியப்படணும். ஏன்னா இங்கே வந்து இந்த கேட்ட கதை, பழகிய கதை, சோழர் வரலாறு எல்லாமே தெரிஞ்சது தான். அவங்களுக்கு ஆயத்த கரிகாலன் வந்தியத்தேவன் எல்லாருமே ஓரளவு பேசுகிற ஒரு விஷயம் தான். இது ஆல்ரெடி நிறைய தெரிஞ்சவங்க தான். ஆனால் மற்ற மொழிக்காரங்களும் இந்த படத்தை கொண்டாடினாங்க, நிறையா பார்க்க முடிஞ்சு. குறிப்பாக வந்து இந்தியா முழுமைக்குமே இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய கொண்டாடமாக பார்த்தாங்க, புதுசாக பார்த்தாங்க. இதுதான் தமிழர் வரலாறான்னு பார்த்தாங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஏன் கொண்டாடணும்? கதை மேக்கிங், ஒரு நல்ல சினிமா, ஒரு நல்ல கதை, இந்த மாதிரி இது ஒரு காவியம் இல்லை. இத்தனை வருஷமாக அது நின்று இருக்குன்னா அது டெஃபினட்டாக அதில் கதை தான் ஒரு முக்கியமான அம்சம். அதை வந்து ஒரு மணிசர் மாதிரி ஒரு இயக்குனர் செய்யும்போது அது எப்படி வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஒரு பாகுபலி மாதிரி பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணி செட்ஸ் போட்டு போர், ஸ்பெஷல் எஃபெக்ட், கிராஃபிக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கலாம்.
ஆனால் அந்த புக்குக்கு வந்து எவ்வளோ உண்மையாக இருக்கணும்னு நினச்சி பண்ணாரோ அதுதான் அந்த படத்தோட வெற்றி நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே அதில் நல்லா நடித்தோம். சார் சார் விக்ரம் சார். எஸ் சார். எங்கே இருக்கீங்க சார்? சாய் சார். ஒவ்வொரு வருஷமும் பிறந்தநாள் வரும்போது ஏதாவது சபதம் செய்து எடுப்பீங்களா? நான் வந்து என்னோட தம்பி தேவராஜ் வந்து மொட்டை அடிக்கணும், அந்த தாடி எடுத்துடணும், இனிமேல் சினிமாவில் நடிக்கக்கூடாதுன்னு ஒரு சத்தியம் எடுக்கணுன்ற ஒரு முடிவு நான் சத்தியம் இந்த ஸ்டேஜில் நான் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வருஷம் பிறந்த நாளுக்கு என்ன முடிவு? இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கொஸ்டினை கேட்டிருக்காரு. இல்லை, உங்கள் ரசிகர்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் எதிர்பார்ப்பாங்க. இந்த ஒரு நல்லவன் ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் மட்டும். ஓகே, சீரியஸாக சொல்லணும்னா எனக்கு என்னவோ இந்த தங்கலான், பொன்னியின் செல்வன் இதெல்லாம் பண்ணதுனால எனக்கு என்னவோ அந்த திருப்பியும் அந்த சீரியஸான சினிமாக்குள்ளே இறங்கி வேறு ஏதோ நமக்கு முன்னாடி வந்து இந்த பேன் இண்டியான்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறோம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பார்டர்ஸே இல்லாமல் இந்த கோவிட் ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஓடிடினால் எல்லா ஊர்லேயுமே இப்போ வந்து பார்டர்ஸே கிடையாது, பிளர் ஆயிடுச்சு. நம்ம மலையாள படம் பார்க்குறோம், பெங்காலி படம் பார்க்குறோம், மராத்தி படம் பார்க்குறோம். ஒரு மின்னல் முறை அந்த படம்லாம் வந்து இந்தியா முழுவதும் ஓடிச்சு. மலையாள படம்லாம் அப்படி போனதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து நம்ம படங்கள் எல்லாமே ஒரு ப்ராடர் ரீச் இருக்குது. அப்போ நமக்கு வந்து நல்ல படங்கள் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஐ திங்க் அது வந்து ஒரு எனக்கும் எங்களை போல நடிகர்களுக்கும் ஒரு கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் இன்னும் நல்ல படங்கள் இன்னும் பெருசாக இன்னும் எப்போவுமே நம்ம ட்ரை பண்ணுறது தான் இன்னும் ஒரு பெரிய லெவலில் ட்ரை பண்ண நினைக்கிறேன். அண்ட் மணி சார் வந்திருக்காரு. வெல்கம் ஆன் ஸ்டேஜ் சார். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் உயிரூட்டி இன்னைக்கு இன்னொரு காவியம் நமக்காக கொடுத்து இயக்குனர் மணிரத்னம் அவர்களுக்கு வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். வெரி வார்ம் வெல்கம் சார். அண்ட் நிறைய கேள்விகளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசி எடுத்துக்கலாம்ல? மனிஷா, வித் யோர் பர்மிஷன் முதல்ல ஒரு சில வார்த்தைகள் உங்கள் சைட்லேருந்து உங்களுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு ப்ளீஸ். ஹலோ. ஒரு சில வார்த்தைகள். ஹலோ ஹலோ ஹலோ. ஹாப்பி டு பி ஹியர். ஹாப்பி டு see so many of you. And I want to thank the entire group here, my artists who made this. இந்த படத்தை வந்து உயிர் கொடுத்தது இவங்க தான். So I want to thank each one of them. Thank you. And Vikram, happy birthday. Thank you. தேங்க்யூ. இந்த படம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் விக்ரம்னு சொல்றீங்களா? கரிகாலன் சொல்லு. Alright, so back to the questions please. சார் கொஸ்டினிங் சார். படம் ஃபுல்லா தஞ்சாவூர் சோழர்களை பத்தி இருக்கு. பட் படத்துக்கு நீங்க ப்ரொமோஷனுக்கு தஞ்சாவூர் சைடு போகலன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் போகல? இல்ல உங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அதுக்கு அலோவ் பண்ணலையா? நீங்க எல்லா ஃபுல்லா நார்த் சைடு எல்லா பக்கமும் டூர் பிளான் பண்ணிருக்கீங்க. அதுலயும் வந்து தஞ்சாவூர்ல இந்த டைமும் சொல்லுங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டீசர் லான்ச்சே அங்கே தான் ஆரம்பித்தோம். அப்போ தான் அந்த தேர்ட் வேவ்னு ஒன்று ஆரம்பிச்சது. அப்போ அங்கே வந்து கரெக்டர் வந்து இங்கே ரிஸ்க்கு சொல்லிட்டு அந்த பர்மிஷன் கொடுக்கல. அப்போ இமீடியட்டாக அங்கே எல்லாமே பிளான் பண்ணி போயிருக்க வேண்டியது. தஞ்சாவூர் கோயில் பக்கத்தில் ஃபங்க்ஷன் நடத்திருக்க வேண்டியது. அது தவறுனதுனால அதுக்கப்புறமா நம்ம மெட்ராஸ்லேருந்து ஆரம்பிச்சு போகலான்னு சொல்லி கண்டினியூஸாக அப்படியே போயிட்டோம். இந்த வாட்டி திரும்ப அதுக்கான முயற்சி எடுப்போம். திரும்ப போகணும். எங்களுக்கும் ஆசை இருக்குது. கண்டிப்பாக உங்கள் மாதிரி எங்களுக்கும் ரொம்ப ஆசை இருக்குது. கண்டிப்பாக போயிட்டு வரணும். சார் பிறந்த நாள் எப்பயுமே ட்ரீட் வந்து ஜெயம் ரவி சார் தான் வைப்பாருன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஜெயம் ரவி சார் எதுவும் ட்ரீட் வச்சாரு உங்களுக்கு? ஆதித்ய கரிகாலன் ஒரு டைம் ஒரு ஸ்டேஜ்ல சொல்லி அன்னைக்கு நம்ம ஸ்டேஜ்ல அந்த பைசா இல்ல நான் வெக்காட்டியோ நான் வச்சிருப்பேன் தான் நீங்க சொல்லணும். நீங்க என்ன சொல்ற? அதான் உன்னை பாக்குறேன், எப்போ வைக்கிறேன்னு கேட்குறேன். சர்ப்ரைஸா இருக்கணும்னு நினைச்சேன். நீங்க இப்படி போட்டு உடைச்சு விட்டுட்டீங்க நீங்க. சார் விக்ரம் சார் இங்கே சார் ஹியர். யா, ஹாப்பி பர்த்டே சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களோட கொஞ்சம் நீங்கள் வரது கம்மியாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ செகண்ட் பார்ட்டில் கேன் வி எக்ஸ்பெக்ட் மோர் ஆஃப் யுவர் ஸ்க்ரீன் டைம் சார்? பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் கம்மியாக இருந்தாலும் நான் இருந்தேன்னா எஸ் டெஃபினெட்லி செகண்ட் பார்ட்டில் அப்படி தான் இருப்பேன், கம்மியாக தான் இருப்பேன் நான். இம்பாக்ட். ஓகே, தேங்க்யூ சார். அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் மணி சார். மணி சார் இங்கே சார் இப்போ இது வந்து உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு இப்போ செகண்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சா? பாதி முடிஞ்சிருக்கு. இன்னொரு பாதி வந்து 24 தான் வருது. சார் ஜஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் சார்.
ஸ்பின் ஆஃபாக லைக் வந்தியத்தேவன் குந்தவை அப்படி இல்லைனா ஆதித்ய கரிகாலன் ஒரு ஸ்பின் ஆஃபாக எக்ஸ்டெண்டட் இல்லைனா அவங்களோட போர்ஷன் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது மூவிஸ் எடுக்கிற பிளான்ஸ் ஏதாவது ஐடியாஸ் இருக்கா சார்? உங்கள் டேட் எல்லாம் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வச்சுக்க முடியும். தேங்க்யூ சார். சார், அப்படி எடுக்கப்பட்டால் எந்த கதாபாத்திரத்தை வந்து முதல்ல தேர்வு செய்வீங்க? இதில் எது வேணால் எடுத்து பண்ணலாம். அதுதான் கல்கியோட ஸ்ட்ரென்த்து. எந்த கேரக்டர் வேணால் எடுத்து அதை முழுமையாக பண்ண முடியும். அவ்வளவு டெப்த் இருக்கிறதுல, அவ்வளவு ஷேட்ஸ் இருக்குது. ஸோ அதனால எதுவும் சூஸ் பண்ண தேவையில்லை, எது வருதோ அது பண்ணலாம். சார் மணி சாருக்கு ஒரு கேள்வி சார். ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னால் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பிரேக் நீங்கள் தான் கொண்டாந்துருக்கீங்க இந்த மாதிரி ஒரு படத்தை. பட் இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது, தொடர்ந்து இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு, அதனால் இதுக்கப்புறமா எடுக்கிறதுக்கு இருக்கா? கண்டிப்பாக ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய வரும்னு நினைக்கிறேன், ஹோப் பண்ணுறேன். உங்களை மாதிரி நானும் அது மாதிரி பார்க்க விரும்புகிறேன். தேங்க்யூ. ஏன்னா பொன்னியின் செல்வன் 1 வந்த பிறகு கல்கியோட இன்னும் பல சரித்திர நாவல்கள் வந்து படமாகணும், சாண்டிலிருந்து படமாகணும், கடல்புறா, யவனராணி, அதுக்கப்புறம் சிவகாமியின் சபதம், இப்படி பல அந்த நாவல் படித்த ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அது மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு அடுத்தது இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக எதிர்பார்க்குறோம். அப்படி உருவாக்குற மாதிரி இருந்தால் எந்த படம் ஒரு ஏதாவது மைண்டில் இருக்கா சார்? இப்போ ஒரு படம் பண்ணணும் ஆசைப்படுறது வந்து அந்த படத்தோட கதை மேலே. பிரம்மாண்டம் பண்ணணுங்கிறதுக்காக படம் எடுக்க மாட்டோம். ஸோ ஒரு எந்த கதை வந்து அப்பீலிங்காக இருக்கோ அது பண்ணணும். பட் நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் வந்து ஐ திங்க் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்டேருந்து வரணும். நான் இது மட்டும் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேல் ஆகிடும். சார் இப்போ 1000 கோடி வசூல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த படம் வந்து 1000 கோடி வசூல் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் 500 கோடி வந்து வசூல் பண்ணதாக வந்து சொல்லப்பட்டது. இந்த 2ஆம் பாகம் அந்த அளவு 1000 கோடி அப்படின்ற இலக்கை தொடுமா? நம்ம 2 பேருக்கு எதுக்கு இந்த கணக்கு? ஐ திங்க் படம் முக்கியம். எனக்கு படம் எடுக்க ஆசை. நீங்கள் உங்கள் படம் பார்க்குறீங்க, நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது போதும் எனக்கு. அதான் முக்கியம். அது தாண்டி அது வாட் எவர் த ஃபிலிம் டஸ் இஸ் ஃபைன். சார், இப்போது புக்கில் வந்து ஆதித்ய கரிகாலனை யார் கொன்னது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ 2ல் வந்து அது எதிர்பார்க்கலாமா சார்? நீங்கள் ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்களா? நீங்கள் தான் சார். அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்கள் தான் சார் சொல்லுங்கள். உண்மையாக என்ன பார்ட் 3 நான் தான் ஹீரோங்க. நான் சும்மா ரவிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒன்றும் நடக்காது. அது நீங்கள் படம் பாருங்களேன். சரியா, இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அதுதான் இந்த கதையோட அழகு இல்லை. ஸோ அப்படி முடியும், என்ன நடக்க போகுது, புக்கை படித்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல. சார் மணி சார், இப்போ சு வெங்கடேசன் எழுதின வேல்பாரி வந்து சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு தனியாக இங்கே வாழ்ந்த ஒரு பாரின்ற ஒரு மன்னனை பற்றின ஒரு கதை. இப்போ நீங்கள் எடுத்துருக்கிறது வந்து பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்குமான உள்ளது. அப்போ 3 நாட்டு மன்னரையும் சேர்ந்து ஒரு தமிழர் ஒருத்தர் இங்கே வந்து பயங்கரமாக ஒரு வரலாறு படைச்சிருக்காரு, பாரி மன்னன். அதனை பற்றின கதை எடுக்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஐ திங்க் அது வந்து சங்கர் சார் அது வாங்கி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் எடுக்க போகிறாரு. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், நானும் பார்க்க போகிறேன். ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம். இந்த படம் வந்து வணிக ரீதியாக மட்டும் வரலாறு ரீதியாகவும் வெற்றி பெற்றிருக்கு. இது தொடர்ச்சியாக வந்து சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு மாதிரி படங்களும் இருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரி வரலாற்று படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு இது ஒரு துவக்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இந்த படத்தோட வெற்றி? நான் அது ஹோப் பண்ணுறேன், இது ஒரு துவக்கமாக இருக்கும். ஏன்னா அதில் தமிழ் லிட்ரேச்சரில், தமிழ் ஹிஸ்ட்ரியில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது வர இயக்குநர்கள் வந்து கண்டிப்பாக அது பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஆதித்த கரிகாலனோட மரணம் இன்னும் ஒரு மிகப்பெரிய விவாத பொருள் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அந்த மரணத்தை இதில் நீங்கள் எப்படி காட்டியிருக்கீங்க? அதை எப்படி எடுத்தாலும் ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குமே, அது எப்படி நீங்கள் கையாளுறீங்க? இந்த கேள்வியை கேட்டு கொள்ளாதீங்க சார். அது வந்து சஸ்பென்ஸுங்க, அதுதான் அதோட முக்கியமான ஒரு விஷயம் சார். நீங்கள் சொல்லுங்கள், நான் சும்மா ஜோக் சார். ஏதோ பதில் கிடைச்சிச்சுல? இல்லை சார். நீங்களா? 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஆமாம் சார். ஓகே, அப்போ நம்ம உட்காந்து பார்க்குறோம். சேம் மைக் ப்ளீஸ், மைக். இல்லை, என்னதான் நம்ம வரலாற்று படங்கள் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் வரும்போது அனைத்து ஜாதியினரும் வந்து உள்ளே அமர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, நரிக்குறவர் ஒருத்தர் வந்து டிக்கெட் எடுத்தும் திரையரங்கில் விடலை. ஸோ அப்படி இந்த பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா மாலில் எல்லா திரையரங்களும் போடுவீங்க. ஸோ அவங்க டிக்கெட் எடுத்து உள்ளே அனுப்புனா என்ன பண்ணுவீங்க?
ஏன்னா இந்த சுச்சுவேஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு. கரெக்டுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதே தான் நானும் பண்ணுவேன். உங்களுக்கு வருத்தம் வந்துன்னா எனக்கும் அந்த மாதிரி நடந்தால் பெரிய வருத்தம் வரும். என்ன முடியுமோ அதை பண்ண முடியும். ஸோ இது நம்ம சொசைட்டியில் இருக்கோம். உங்களை எவ்வளவு தூரம் பாதிக்குதோ அந்த அளவுக்கு என்னையும் அது பாதிக்குது. ஸோ நம்ம 2 பேர் சேர்ந்து தான் ஏதாவது பண்ணுவோம். சார் மணி சார் முதல் பாகத்தில் பார்த்தீங்களா அருண்மொழிவர்மனுக்கு என்னாச்சு அப்படின்றத மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிருப்பீங்க. புக்கு படிக்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கும், என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் 2ஆம் பாகத்தோட ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அருண்மொழிவர்மன் இருக்காரு அப்படின்றத காட்டியிருப்பீங்க. இந்த காட்டின அந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்களா 2ஆம் பாகத்து மேலே இருக்க எதிர்பார்ப்பை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குல்ல சார்? குறைஞ்சிச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, குறைக்கிறதுக்கான காரணம் இருக்குல்ல சார். புக்கு படித்தவங்களுக்கு அவர் உயிரோடு இருப்பார் அப்படின்றது தெரியும். படிக்காதவங்க அதை பற்றின டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு, என்ன ஆச்சுன்றதெல்லாம் கேட்டாங்க என்கிட்டயே. ஸோ இப்போ இந்த ட்ரெய்லரில் அவர் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல சார்? ஏன்னா அவர் உயிரோடு இருக்காரு அப்படின்றது தெரியும்ல அப்படின்னு காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏங்க அது யோசிச்சு பாருங்க, ரவியை ட்ரெய்லர்லேயே இல்லைன்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்டுருக்கீங்க? இவங்களெல்லாம் ட்ரெய்லரில் வச்சு ரவியை மட்டும் ட்ரெய்லரில் வைக்கலையே. பொன்னியின் செல்வன் பேரை வச்சுட்டு அவர் இல்லையேன்னு கேட்டிருப்பீங்களா? கேட்க மாட்டேன். இல்லை, நீங்க ஃபர்ஸ்ட் புக் படிச்சீங்களா? படிக்கலையா? அப்ப நோ ப்ராப்ளம், உங்களுக்கு தெரியும்ல என்னாச்சு. எனக்கு தெரியும் சார், அதனால தான் நானும் கேட்கிறேன். படிக்காதவங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. பிரதர், அவங்களுக்கு நான் சொல்லட்டுமா பதில்? இது நான் வர்றது ஃபிளாஷ்பேக்கா கூட இருக்கலாம். ரவி சூப்பர், அதான் என் பர்த்டே கிஃப்டா. சார் இப்போ நீங்க சொன்ன क्वेश्चन நான் சொல்லவா சார்? இப்போ நீங்க ஃபிளாஷ்பேக்கா இருக்குன்னு சொன்னீங்க. அருண்மொழிவர்மன் ஒரு ஊமை ராணியை சந்திச்சாங்க அப்படின்னு குந்தவை சொல்லியிருப்பாங்க. இந்த கடலுக்குள்ள சந்திச்சதுக்கு அப்புறம் தான் சார் குந்தவையை பார்த்துருப்பாங்க. நீங்க பார்த்து சந்திச்சு சொல்லியிருப்பீங்க. எங்க இன்செப்ஷன் பாத்தீங்களா? அந்த மாதிரி தாங்க இது சுட்டிக்கிட்டே இருக்கும். எது ஃபிளாஷ்பேக் எது ஃபிளாஷ் ஃபார்வர்ட் தெரியாது. இல்லை, அதை விட கதையில் நிறைய விஷயம் இருக்குங்க. அது ரிவீல் பண்ணாலும் ஸ்டில் படம் சூப்பர் ஹிட் ஆகும், பயப்படவே வேண்டாம். பொன்னியின் செல்வன் ஸ்டார்டிங்கில் உலகநாயகன் வாய்ஸ் வந்தது. இதுல செகண்ட் பார்ட்லயும் அவருடைய வாய்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. மணிரத்னம் சார். சரிங்க சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு. அண்ட் தென் இந்த படத்தில் எல்லா விஷயங்களையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா கதாபாத்திரங்களுமே கவனிக்கப்பட்டிருக்கு. அந்த கதாபாத்திரங்கள் நடித்த ஒவ்வொருத்தருமே கொண்டாடப்பட்டிருக்காங்க. இது நீங்கள் எழுதும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுதா, இல்லை நீங்கள் அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது அந்த பெருமை கல்கிக்கு தான் சேரும். அவர் எழுதினது அப்படி. எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங் டெஃபினிஷன், நல்லவர் கெட்டவர் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு ரியல் கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப அழகாக ரொம்ப டீப்பாக கொடுத்துருக்காரு. ஸோ அது நாங்கள் எல்லாம் சேர்ந்து வெளியே கொண்டு வர பார்த்துருக்கோம், அவ்வளோதான். விக்ரம் சார், ஒரே ஒரு கொஸ்டின் சார். நீங்கள் மணி சார் கூட 4 படம் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணிட்டீங்க, 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆஸ் அன் ஆக்டரா இந்த கரிகாலன் கதாபாத்திரம் ஒரு நடிகராக விக்ரம் சாரை எந்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு? எப்பவுமே மணி சாரோட நடிக்கிற போது நமக்குள்ள நிறைய விஷயங்கள் கொண்டு வருவார். நம்ம அறியாத சில விஷயங்கள் ஒரு ரீஎன்வென்ட் பண்ண சொல்லுவார். ஒரு நம்மளே ஒரு நடிகராக இவால்வ் ஆகும். அந்த மாதிரி ஒரு தன்மை அவருக்கு இருக்குது. ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக அது நான் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன் மணி சார் இல்லாமல் இருந்திருந்தா. அது அந்த அளவுக்கு அது வரவேற்றப்பட்டது, அந்த அளவுக்கு அது ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக மணி சார் கொடுத்த ஊக்கமும் இன்ஸ்பிரேஷனும் தான். ராவணன் கூட வீட்டில் என் ஃபேமிலி எல்லாருக்குமே இன்றைக்கி வரைக்கும் அதான் என்னோடய ஃபேவரட் கேரக்டர். நான் பண்ண படத்துலேயே அதுதான் பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் வாட் மணி சார். இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ், லவ், ரொமான்ஸ், அதெல்லாம் அது எனக்கு என்ன அழகுனா எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ஒரு 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 வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் இருக்குது. மணி சார் நடித்து காட்டவே மாட்டார். நிறைய டைரக்டர்ஸ் நடித்து காட்டுவாங்க, இல்லை இப்படி செய்யலாங்க, நான் இந்த இது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சீனை. இல்லை சில டைம் அந்த இல்லாத காட்சிகள் கூட சொல்லுவார். லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ராவணனில் அந்த கிளிஃப் எட்ஜில் இருக்கும்போது நான் தனியாக இருக்கும்போது அவருக்கு குதிச்ச பிறகு அவர்கிட்ட சொன்னது, நீ யோசிச்சு பாரு, சின்ன வயசில் உன்னை நீ ஏதோ ஒரு ட்ரேட் ஃபேரில் நீ காணாம போயிட்ட, நீ யாருமே இல்லாமல் தவிக்கிற அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வேணும். இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு. ஸோ அவர் சொல்கிற விஷயங்கள். அதே மாதிரி கேமராமேன் கிட்ட டிஓபி கிட்ட பேசும்போது கூட இந்த ஷாட் இப்படி வைங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு கேமரா, சாரி சார் ஐம் எக்ஸ்பிளைனிங் ஆல் திஸ், அவர் ஷாட் சொல்கிற போது டைரக்டர்ஸ் யூஸ்வலி சார்
மிட் ஷாட் போகலாம், இல்லை இங்கேருந்து கொஞ்சம் ட்ரக்கிங் பண்ணுங்க, இல்லை ட்ரக் பேக், இன்னும் ஜஸ்ட் ஜூம் இல்லை ரொம்ப டைட்டாக சோக்கர் வச்சு அப்படி தான் சொல்லுவாங்க. மணி சார் சொல்லவே மாட்டார். ஸோ இங்கே வரும்போது அப்படியே குளுமையாக இருக்கும். அவள் அப்படியே உள்ளே போகிற யாருமே இல்லை, அவளுக்கான ஒரு எதிர்பார்ப்பு. அது வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் எங்கேயோ ஏதோ ஒரு பணியார், என்னவோ அவளுக்கு ஏதோ ஒரு உணர்ச்சி, அந்த மாதிரி வேணும் சந்தோஷ். இந்த இடத்துல இப்படி போயிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே இல்லை. அதுவே நமக்குள்ள ஒரு எனக்கே ஒரு நடிகராக எனக்கு ஐயோ இதெல்லாம் இருக்குது, எனக்கு குளிரும் கேட்குற மாதிரி நிஜமாவே அந்த ஒரு ஃபீலிங். ஸோ தட் இஸ் இஸ் வே ஆஃப் கிரியேட்டிங். ஸோ இப்போ என்னை பற்றி அவர் பேசுவார். இன்னைக்கு அவர் மணி சார் இங்கே சார், பொன்னியின் செல்வன் வரத்துக்கு முன்னாடி வந்த பல பேன் இண்டியா படங்களுக்கு வந்து அதிகமான கம்பேரிசன் கருத்து பரிமாற்றமோ இல்லை விமர்சனங்களோ அதிகமாக வந்ததில்லை. ஆனால் பொன்னியின் செல்வன் வந்த பிறகு அதுக்கு முன்னாடி வந்த பேன் இண்டியா படங்களை பற்றின ஒப்பீடு கம்பேரிசன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. குறிப்பாக அதர் லாங்குவேஜஸ், ஒரு சில லாங்குவேஜஸ் உங்களுக்கே தெரியும், அதை நான் எந்த லாங்குவேஜ்னு சொல்ல விரும்பலை. அவங்க வந்து இந்த படத்தை டீக்ரேட் பண்ணக்கூடிய லெவலுக்கு அவங்க லாங்குவேஜில் வந்து ஒரு முன்னாடி வந்த படத்தை வந்து ரொம்பவே கம்பேர் பண்ணி பேசுனாங்க. இது வந்து ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை எதிர்மறையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது ஆஸ் அ வியூவர் எவ்ரிபடி ஹேஸ் அன் ஒப்பீனியன். அவங்க அந்த ஒப்பீனியன் எதுக்காக சொல்கிறாங்கங்கிறது வந்து அவங்கள பொறுத்தது. as long as we are confident of our product, இதை பற்றி நமக்கு வந்து that we have done justice, இதை எப்படி விருப்பப்பட்டோமோ, எப்படி உண்மையாக இருக்கணும்னு நினச்சோமோ, எப்படி ரியலாக கொண்டு வரணும், இதை வந்து போலித்தனமாக இருக்கக்கூடாது, மிகைப்படுத்தி இருக்கக்கூடாது, இயற்கையாக இருக்கணும், அந்த நோக்கத்தோடு பண்ணும்போது அது பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்க சொல்கிறத பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? மணி சார் இங்கே சார் ஒன் டவுட். பொன்னியின் செல்வனில் புக்கு படித்தவங்களுக்கு மேபி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருக்கும். லைக் எப்படின்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன தான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நந்தினி, மதுராந்தக சோழர், அதுக்கப்புறம் ஊமை ராணி அண்ட் சுந்தர சோழர். இந்த காட்சியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவே தனியாக நீங்கள் ஒரு லைக் ஒரு படமே எடுக்கலாம். அவ்வளோ அவங்களுக்குள்ளே இருக்கிற உறவுகள் பற்றி அதெல்லாம் இருக்கும். அதை எப்படி பண்ணியிருக்கீங்க, அதை எப்படி பார்ட் 2ல் சொல்ல போகிறீங்க? லைக் ஏதாவது ஒரு இன்ஸ் மாதிரி குழப்பமான அந்த பகுதியை எப்படி காட்சிப்படுத்திருக்கீங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? 28th ஏப்ரல் எக்ஸ்பிளைன் ஆகும். சோபிதா மேம், மணி சார் படத்துக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? வானதி கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் தமிழ் சினிமாவில் நீங்கள் பண்ணீங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? தமிழ் தெரியாது. Vanati as a character, I feel like a character that possesses innocence, a character that represents a certain honesty and purity. It's such a pleasure to play something like that. It's also very, very different from the kind of work I've done so far. So I absolutely relished every moment of it. And I think through Vanati, it was so nice to discover that innocence does not need to mean that it's only being coy or cute, but being absolutely filterless is also innocent. So I think discovering that was quite wonderful through Vanati. மணி சார், இந்த திரைப்படத்தில் வந்து உடையார்குடி கல்வெட்டு தொடர்பாக ஏதாவது எப்படி கையாண்டுருக்கீங்க இதை? சார் வணக்கம், கேட்குதா? அதாவது இந்த 2ஆம் பாகத்தில் உடையார்குடி கல்வெட்டு சம்பந்தமாக எப்படி இதை கையாண்டிருக்கீங்க? அது பார்ட் 3. மணி கன்ஃபார்ம்டா தெரியல. ரவி கேரக்டர் வந்து நீங்கள் கில் பண்ணிட்டு என்ன திருப்பி கொண்டு வரீங்க, என்னோட ஃப்ளாஷ்பேக் வரும்னு சொன்னீங்களே. ஸ்கிரிப்ட் வந்து வந்தியத்தேவனும் கரிகாலனும், ஸ்கிரிப்ட் வந்து கரிகாலனும் வந்தியத்தேவனும் அருள்மொழியும் எழுத போகிறாங்க. அது பார்த்துட்டு பண்ணலாமா வேணாமா இது டிசைட் பண்ணலாம். சார், அப்போ பார்ட் 3னா உடையார்குடி கல்வெட்டில் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து இதில் இந்த 2ல் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை அது கண்டிப்பாக இருக்குது. பார்ட் 3, பார்ட் 4 2த்துலையும் நாங்கள் வச்சுருக்கோம். மணி சார், முதல் பாகம் வெளியானப்ப ராஜராஜ சோழனை வந்து இந்து மன்னனா வந்து காமிச்சிருக்காங்க, தமிழர்களுடைய அடையாளத்தை வந்து பறிக்க இது முயற்சி நடக்குது அப்படின்றதெல்லாம் சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? இது எதுக்கு இதில் வந்து ரிலிஜன் அதெல்லாம் கொண்டு வரீங்க? இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். ராஜராஜ சோழன் வந்து நம்ம வி ஆல் ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் இட், ஆஃப் ஹிஸ் அச்சீவ்மெண்ட். அதை பற்றி வந்த படம் இது. கல்கி எழுதினதை வச்சு பண்ண படம்.
இது தாண்டி இது தேவையில்லாத ஒரு unnecessary controversy for the sake of controversy தேவையில்லை. மணி சார், இது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஏஆர் ரஹ்மானுடைய சாங்ஸ் அந்த அளவுக்கு பேசப்பட்டது பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட்ல. இது செகண்ட் பார்ட் வருது, இதில் எந்த அளவுக்கு இருக்கும்? அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பீட் பண்ணுமா? அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பொன்னி நதி பாட்டுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அது ரியல் இயற்கை அந்த இதுவாகவே எடுத்துகிட்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? இது ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது அருள்மொழிவர்மன் தண்ணிக்குள்ளே போயிடுறாரு. அவர் என்ன ஆனார் தெரியல நமக்கு. ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கிறது செகண்ட் பார்ட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இதில் நின்று நிதானமாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறதுக்கு நேரம் இருக்காது. அதனால இதில் வர மியூசிக் கதை பின்னணியில் பேக்ரவுண்ட் சாங்ஸ் மாதிரி வரும். இதில் டான்ஸ் இருக்காது, பாடுறதும் இருக்காது. பட் ஆனால் சாங்ஸ் கதை சொல்கிறதுக்கு ஒரு வெரி ஸ்ட்ராங் டூலாக வந்திருக்கு. இது ரஹ்மான் ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். இது பாட்டு மட்டும் இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோரு அண்ட் வர சீனுக்கு அவர் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்காரு, விச் இஸ் வெரி நைஸ். மணி சார், செகண்ட் பார்ட்டில் புது கேரக்டர்ஸ்லாம் இருக்காது. பார்ட் 2ல் இப்போ புது கேரக்டர்ஸ் ஏதாவது இது கல்கி என்ன எழுதினாரோ அதுக்குள்ளே தான் என்னால் வர முடியும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது இருக்கும். மணி சார், குந்தவியும் நந்தினியும் 2 பேரும் நிற்க வைக்கும்போது ஒரு ஷாட் வச்சுருப்பீங்க, அது பயங்கரமான ஷாட்டு. உங்களுக்கு 2 பேரில் யாரை சார் ரொம்ப பிரமிச்சு நீங்கள் பார்த்தது? என்னடா இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி. 2 பேரும் இது என்னங்க நீங்கள் தேவையில்லாமல் 2 பேரும் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேரும் தான் அப்படி தோணிருக்கு. எங்களுக்கு திருஷா மேம் ஆச்சு தூள் கலப்பின மாதிரி தெரிஞ்சது. அரே தேங்க்யூ. பட் அவருக்கு அப்படி இருந்தாலும் இந்த மேடையில் சொல்லுவாரா? மேம் ஐஸ்வர்யா மேம், இங்கே நீங்கள் மலையாளத்தில் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. இந்த பொன்னியின் செல்வனில் நீங்கள் படகு ஓட்டுற சீன் இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க படகு ஓட்ட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குற எல்லாருக்குமே இருந்தது. ஆஃப்டர் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் எப்படி இருக்குது? ஹவ் டு யூ ஃபீல் அபவுட்? Can I answer? Shall I? Okay. Sir is saying Sri Lanka already வந்துடுச்சு, அதனால ஜாஸ்தி டைம் படகோட முடியல. மணி சார் வணக்கம். ஒரு சார் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு சார். அவர்கிட்ட யூடியூப் ஆன் பண்ணி பார்க்க சொல்லுங்க, அந்த பாட்டு 10 தடவை பார்க்கலாம் அவர். நோ ப்ரோ, ஃபுல் சாங் அதில் இருக்கு. இல்லை ஃபுல் சாங் இருக்கு அதில். அப்புறம் அந்த டெலிட்டட் ஷார்ட்ஸ் கூட நான் வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லுங்க. இல்லைம்மா, அந்த ஒரு டேப் அனுப்பிச்சிடுறோம்மா, ஃபுல்லாக சிடி ஃபுல் டெலிட்டட் ஷார்ட்ஸ் அதுலேருந்து எல்லாமே. சொல்லுமா சார்? அதே சொல்லிடுங்க சார். அவர் சொன்னார், அதே தான். அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டருங்க. ஸோ சாரி. இப்போ எனக்கு இப்போதான் தெரியுது, அந்த கேள்வி கேட்க சொன்னது அவரு, ஆனா அவரை கேட்க சொன்னது இவங்களா? எந்த அது மூலம் எங்கன்னு செய்து? தேங்க்யூவா? இல்ல நான் கேட்க வேண்டியது அவர் கேட்டுதான். தேங்க்யூ. எடிட்டிங் ஒன்றும் முடியல, அவங்களுக்கு ஒரு சின்ன பிட் இருக்கு அந்த இன்னொரு சாங்ல, அதையும் கட் பண்ணிட்டு போறாரு. வேண்டாம் விட்டுரு. If I have to be honest, sir, as an actor, when because it's a song I loved, and this was my first memory of our shooting experience. So, எனக்கு அது தியேட்டர்ல when I was not able to see the song, definitely I felt sad. But I also understood that if in the process அந்த film போகிற அந்த ரிதம்ல இந்த சாங் அந்த இடத்துல அது கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும், அது எனக்கு அந்த மாதிரி I thought like that. So it's like in the scope of all things big and for the film, I felt that was the way to go. இதுக்கு பேர் தான் கலை தியாகம். சார் மணிரத்னம் சார், இந்த பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் ராஜேந்திர சோழனோட வரலாறு எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பேசுகிறாங்க. அந்த பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் இப்போ ராஜேந்திர சோழனோட வரலாறு எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சா யாரை கதாநாயகன் எடுப்பீங்க சார்? ராஜேந்திர சோழன் ஒரு சார் சார்
இல்லை அது அந்த நான் வேற கெட்டப்பில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு வரேன் சார். மணி சார், 35 வருஷமா உங்களை பார்த்துட்டு இருக்கோம். முதல் படத்துலேருந்து எழுதிட்டு இருக்கோம். எந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்கள் இவ்வளோ ஜாலியாக இருந்ததில்லை. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்களா? அடுத்து கமல் சாரை வச்சு படம் பண்ணுறீங்க, அப்போது எங்களை இது மாதிரி சந்தித்து ஜாலியாக பேசுவீங்களா? இன்னைக்கு வந்து இவங்க எல்லாரும் இருக்காங்க கூட, அதனால ஜாலியாக இருக்கேன். எல்லாரும் ஜாலியான ஆளுங்க. கமல் சார் இருந்தால் இன்னும் ஜாலியாக இருப்பேன். மணி சார், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் PS1 PS2 நிறைய ஆர்டிஸ்டோட டேட்ஸ் வாங்கி இவ்வளோ அழகாக கோஆர்டினேட் பண்ணி படம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். இவங்க சொல்லிடுங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ சார். இவங்க கிட்டேருந்து நீங்கள் கற்றுட்ட விஷயம் என்ன சார்? ஐ திங்க் அவங்க வந்து ஒரு கேரக்டருக்கு எப்படி லைஃப் கொடுக்கணும்னு. நாங்கள் வந்து ஈஸி டைரக்டர் வேலை ஈஸி, இது இல்லை இன்னொரு தடவை ஏதாவது சொல்லலாம். பட் ஃபைனலாக பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது, ஒரு கேரக்டரை தூக்கி நிறுத்த வேண்டியது இவங்க தான். அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். இது நமக்கு தெரியாத படித்தது மட்டும்தான், ஒரு இமேஜினரி வேர்ல்டு. அங்கே வந்து ஒரு இளவரசனாக இருந்தால் எப்படி இருப்பான், அது யூனோ டு ஆக்சுவலி கன்வெர்ட் இட் இன்டு பாடி லாங்குவேஜ் and to hold it through the scenes. I think that was amazing. That was amazing that all of them were able to bring these characters out, to make Kalki alive. மணி சார், சரிங்க சார், 70 வருஷ கனவை நீங்கள் வந்து படமாக கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. 2 பாகங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு இந்த படத்தின் மூலயமா, வெற்றிக்கு பிறகு ஒருத்தர் பார்த்து கரெக்டாக பண்ணியிருக்க மணி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தது எந்த ஒரு பாராட்டு? நீங்கள் சொல்ல போகிறீங்களா செகண்ட் பார்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். விக்ரம் சார், சார் இங்கே லெஃப்ட் சார். ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே. நான் கார்த்தி சார்கிட்ட கேட்கணும் சார். அப்பா வந்து நிறைய இலக்கணங்கள் புக்கெலாம் படிப்பாங்க. ஸோ வந்தியத்தேவன் கேரக்டரில் உங்களை பார்த்துட்டு அப்பா சொன்ன விஷயம் அண்ட் சூர்யா சார் சொன்ன விஷயம், அவங்க எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவர் என்ன சொன்னாங்க, ஏன்னா அவங்க இலக்கியங்கள் படிக்கிறவங்க, கதைகள் படிக்கிறவங்க. ஸோ இல்லை, அப்பா சொன்னது, ஏன்னா அவர் வந்து ராஜராஜ சோழன் நடிக்க வேண்டியது போல இருக்குது எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருக்கும்போது அதே கதையில் நான் வந்தியத்தேவன் நடிச்சிருக்கேங்கிறது ஃபஸ்ட் அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் நிச்சயமாக. பட் அவர் சொன்னது, உன் லைஃபுக்கு இந்த படம் வந்து உன்னை மக்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு படம் போதுங்கிற மாதிரி அவர் சொன்னது பெரிய வார்த்தை இவ்வளோ வருஷம் பார்த்துட்டு. பட் எங்கள் அம்மா சொன்னது அது ஒரு பெரிய விஷயம். பா படம் சூப்பர்ப்பா அப்படின்னு லவுடாக சொன்னாங்க. அப்படிலாம் அவங்க சொன்னதே கிடையாது. ஸோ அது மிக முக்கியமான பாராட்டாக நினைக்கிறேன். அண்ணா சொன்னது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ப்ரௌடாக இருந்துச்சு. இது தமிழ் படம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சுருக்காங்க. ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சுருக்காங்க. அது எல்லாருமே வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இது நம்ம படம் அப்படின்னு போட்டு காமிக்கிறது அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. மணி சார், சார் இங்கே சார். சார் லெஃப்ட் ரைட் சார். சார் இந்த படத்தில் ரஜினி சார், சார் இந்த படத்தில் ரஜினி சார் நடிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஃபியூச்சரில் அவர் கூட அதை படம் பண்ணுற பிளான் இருக்கா சார்? ஏன்னா இப்போ கமல் சார் கூட பண்ணிட்டு இருக்கீங்க, ரஜினி சார் கூட மீண்டும் வாய்ப்பு இருக்கா? அவர் டேட் வாங்கி வச்சுருக்கீங்களா? இல்லை சார், இப்போ கமல் சார் கூட பண்ணுறீங்க. இட் வில் பி a pleasure. சார், இப்போ இது வந்து 6 மணி நேர படம். பொன்னியின் செல்வன் 6 மணி நேர படம். மிக குறைந்த நாட்களில் இந்த படத்தை வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ திட்டமிடல் தேவைப்பட்டுச்சு சார்? எந்த படம் எடுத்தாலும் திட்டம் தேவை. இதில் வந்து என்னன்னா, இதில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. லொக்கேஷன் இருக்குது, இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, இதை தாண்டி வந்து அனிமல்ஸ் இருக்குது, க்ரௌடு இருக்குது, பீரியட் லுக்கு, காஸ்டியூம்ஸு, ஹேர், மேக்கப், எல்லா எலிமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் அந்த செட்டு, அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அந்த பீரியடை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்றது வந்து ரொம்ப எஃபர்ட் தேவைப்படுது. அது வந்து இட் வாஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஒரு ஃபென்டாஸ்டிக் டீம் எங்கள் கூட இருந்தது. ப்ரொடக்ஷன் சரி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சரி, காஸ்டியூம், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எல்லாம் ஜெயண்ட்ஸ் நெக்ஸ்ட். த்ரிஷா, பொன்னியின் செல்வன் முன், பொன்னியின் செல்வன் பின் மக்கள் உங்களை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? அண்ட் உங்கள் காஸ்டியூம்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ்லையும். ஸோ அதுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது மெனக்கட்டுறீங்களா? நிறைய அது ஃபர்ஸ்ட் பார்ட் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஏன்னா அந்த காஸ்டியூம் நிறைய பல லுக் டெஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டோம் பிகாஸ் இட்ஸ் டிஃபிகல்ட் லுக் டிஃபிகல்ட் ஹேர் பட் இப்போ சந்தோஷமா இருக்கு எப்படின்னா இட் வாஸ் ஆல் வர்த் இட் ஸோ ப்ரொமோஷனுக்கு வரும்போது சொல்கிறேன் இந்த காஸ்டியூம்ஸ் சொல்கிறேன் இது சொல்றீங்களா இதுக்கு மேலே கேட்டுறீங்களான்னு கேட்குறாரு ரெடி ஆகிட்டு வரது ஒரு ப்ரொமோஷனுக்கும் இது என் டீம் தான் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க நான் சும்மா அப்படி உட்காரணும் ட்ரெஸ் பண்ணிட்டு நான் கீழே வரணும் ஸோ இட்ஸ் ஹியூஜ் ஆக்சுவலி இட்ஸ் குட் கொஸ்டின் அண்ட் பிக் ஷவுட் அவுட் அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம் அண்ட் மெட்ராஸ் டாக்கீஸ் ஆல்சோ லாஸ்ட் கொஸ்டின் மணி சார் த்ரிஷா மேம் மணி சார் ட்ரிபிள்ஆர்ன்ற ஒரு படம் வந்து ஆஸ்கார் வரையும் கொண்டு போயிருக்காங்க ஸோ நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிட்டீங்க செகண்ட் பார்ட்டும் வரப்போகுது ஸோ இதை ஆஸ்கார் கொண்டு போகிறதுக்கான ஐடியா இருக்கா இது RRR ஆஸ்கர் போனது ரொம்ப பெருமையான விஷயம் போய் ஒரு அவார்டு வாங்கிட்டு வந்தது பெருமையான விஷயம் பட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது வந்து இது ஆஸ்காருக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற நோக்கத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கல உங்ககிட்ட கொண்டு வரணும் கல்கியோட இன்னும் இந்த ஃபென்டாஸ்டிக் நாவல் 70 வருஷமாக இது வந்து ஒரு டாப் புக் செல்லராக இருந்திருக்கு ஸோ இதை வந்து ஒரு சினிமாவாக கன்வின்சிங்காக கொண்டு வரணுங்கிறது அந்த நோக்கம் அது பண்ணியிருக்கோம் அதை தாண்டி வாட் எவர் ஹேப்பன்ஸ் வி ஆர் வெரி ஹாப்பி மணி சார் லாஸ்ட் கொஸ்டின் மணி சார் நான் கார்த்தி சார் அந்த கொஸ்டினை கேட்டிருந்தேன் ஆரம்பத்தில் என்னன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே இன்டர்வலில் ஒரு பெரிய பிளாஸ்ட் இருக்கும் கிளைமேக்ஸில் அதை விட ஒரு பெரிய பிளாஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்க் இருந்தது அண்ட் அதுக்கு மக்கள் பழக்கப்பட்டிருந்தாங்க ஸோ இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கும்போது முதல் அந்த பொன்னியின் செல்வன் 1 வந்து அந்த மாதிரியான ஒரு இதை வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி இல்லை முதல் காட்சி முடிந்த உடனே மக்கள்கிட்ட அந்த விமர்சனம் வந்தது ஏன்னா ஒரு பெரிய கொண்டாட்டத்தன்மை இல்லை படத்தில் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் படம் மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதை நீங்கள் அந்த இதை வந்து எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க அந்த மக்களுக்கு அது புரிஞ்சதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இல்லை அது சில சமயம் நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் தான் கரெக்டுன்னு மனசில் வச்சிடுறோம் இது மட்டும் தான் வந்து மக்கள் ரசிப்பாங்கங்கிறது வந்து இது நம்ம 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுறது இது உண்மை நெசசிட்டி இல்லை மக்கள் வந்து வேறு விதமான படம் பார்க்குறாங்க வேறு ரசனை இருக்குது அவங்க ரசனை மாறிக்கிட்டே இருக்கும் படத்துக்கு படம் வேறு மாற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம ஒரு இதுக்குள்ளே வட்டத்துக்குள்ளே ஒரு ஸ்கொயருக்குள்ளே உள்ளே போட்டு வைக்கணுங்கிற அவசியமே இல்லை கன்வின்சிங்காக இருந்ததுன்னா அது வந்து அவங்கள என்கேஜிங்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த கேரக்டர்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஹோல்ட் ஆகுங்கிற நம்பிக்கை தான் Thank you so much for the questions and may I please request the entire team to join us for a group photograph. Thank you. They tell me that I'm never gonna make it. They want me to do something that could make sense. They hate when I keep dreaming I'll be famous, but I don't give a fuck, I'ma keep chasing. I got all this potential that's deep inside of me, but they hate when you're successful cause they try to be. They sit there being judgmental because you're trying things, and they just want you to settle and do the right thing. So get a good job, don't slack off. Wake up every morning, make a good impression on your boss. Don't do anything that I wouldn't do, and when you're making money, make sure you don't spend it too soon. Fuck that, I'll do what I wanna do. I got a different path from everyone and that includes you. Who are you to tell me how to live life? And these times it feels like nobody is right, yeah. So I'ma figure out what else we succeed, and then invest all of my time into that and proceed. I need whatever the hell could make me happy, and I don't think you have a clue what could that be. They tell me that I'm never gonna make it. They want me to do something that can make sense. They hate when I keep dreaming I'll be famous, but I don't give a fuck, I'ma keep chasing. They tell me that I'm never gonna make it. They want me to do something that can make sense. They hate when I keep dreaming I'll be famous, but I don't give a fuck, I'ma keep chasing. I think this life could be special if I get rid of the devils. They think that I am a rebel, I think they want me to settle. There's nobody on my level. They think that work is too stressful, I think that work is essential. The grind is all in your mental, and I don't think you understand what I'll go through just
to be in control of my life soon. All the negativity, man, I'm immune. I don't really need a mask with all I've been through. I've been making changes for the ages. 5-10 year plans are contagious. I attack that shit, I'm tenacious. And if you ain't, get the fuck out of my way then. Got one life, I won't regret it. I will fight until I get it. I'll look back one day from heaven and say, damn, I learned some lessons. And say, damn, I had no questions. I had fun in every second, and the journey was a blessing, yeah. They tell me that I'm never gonna make it. They want me to do something that can make sense. They hate